பையன் அப்பனும் இருக்கிற மாரி, இந்த மாரி சீன் தான் நம்ம இருக்கிற எல்லா தமிழ் சினிமாலேருந்து, எல்லா உலக சினிமாலேருந்து இப்படி ஒரு நம்ம படத்த எடுத்து வச்சிருப்பானுங்க. ஆனா இந்த ஒரு படம் அப்படி கிடையாது. ஹீரோவுக்கு ஒரு குழந்தை ஒண்ணு பிறக்குது. அந்த அந்த குழந்தை வந்து நிறைய குறைபாடுகளோட பிறக்குது. அது என்ன என்ன குறைபாடுன்னா, பிறக்கும்போதே அவனுக்கு வந்து இந்த எலும்புகள்லாம் ரொம்ப வீக்கா இருக்கு. லேசா கீழ விழுந்தாலும் அவனுக்கு எல்லா எலும்பு கிலும்பு எல்லாமே அவனுக்கு புரோக்கன் ஆகுற மாரி ஒரு அந்த பையனுக்கு அப்படி இருக்கு. இத தெரிஞ்சுக்கிட்ட ஹீரோ, இவன ஆக்டிவா நம்ம வைக்கணும். எப்படியாச்சும் அத சொல்லி நம்ம வந்து இவன கரெக்ட்டா வைக்கணும்னு சொல்லிப்புட்டு, ஹீரோ, ஹீரோயினி ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அத விட அந்த பையன் இதுல ஏன் பேசிக்கிட்டு இருக்க மாரியே ஒரு கேரக்டரா இருப்பான். அத பார்த்த பேரண்ட்ஸுக்கு கண்டிப்பா அது சுத்தமா பிடிக்காது. இவன் ஏன் இப்படி இருக்கான் அப்படின்னு ஹீரோ, ஹீரோயினிக்கு கண்டிப்பா பிடிக்கவே பிடிக்காது. ஆனா படம் பார்க்குறதுக்கு உண்மையிலே சரியான ஒரு ஃபீல் குட் மூவி. ஒரு எப்படி ஸ்பெஷல் சைல்டு எப்படி நம்மலாம் வீட்ல வச்சுக்கணும் அப்படின்னு ஒரு கான்செப்ட்ட போட்டு வச்சிருக்கானுங்க. கண்டிப்பா சொல்றேன் படம் செம்ம சூப்பரா இருந்துச்சு. நீங்க படம் பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும். இதுல யார் ஹீரோனா நம்ம எப்படி சொல்றது? சசாம். அந்த ஹீரோ நடிச்சிருப்பாப்புல. அவரு தான் இந்த படத்துல மெயினான ஒரு ஆக்டரா நடிச்சிருப்பாப்புல. அவர் தான் இந்த படத்தோட கதாநாயகன். அந்த பையன் ஆக்டிங்லாம் நம்ம சொல்லியே ஆகணும் கைஸ். கண்டிப்பா சொல்றேன். செம்ம ஆக்டிங்கா தான் இருந்துச்சு. நீங்க படம் பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும். படத்துல செம்ம உழைப்பு. ஹீரோ 3 பேரும் நம்ம கண்டிப்பா நம்ம பாராட்ட வேண்டிய ஹீரோ, ஹீரோயினி, அந்த பையன். அந்த படத்த நீங்க பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும். படம் பேரு தி அன்கிரெடிட்டபிள் பாய் அப்படின்னு ஒரு படம் கைஸ். கண்டிப்பா சொல்றேன் படத்த மிஸ் பண்ணாதீங்க. ஏன்னா படம் பார்க்கறதுக்கு உண்மையிலே சூப்பரா இருந்துச்சு. இதுல இன்னொரு கான்செப்ட்டா மெயினா வச்சிருந்தாங்கன்னா, இதுல யாரு நிறை குறைபாடுகளோட இருக்கா அப்படின்னு தான் ஒரு கான்செப்ட்ட டைரக்டர் மெயினா வச்சிருக்காப்ல. அது அந்த பையன் இருக்கானா? இல்ல அவரோட பெற்றோர் இருக்காங்களா? அப்படின்னு சொல்லி நமக்கே யோசிக்க வச்சிருப்பானுங்க. இந்த பையன் தான் நிறை குறைபாடுகளோட பிறக்கல. இவன் சுத்தி இருக்கிறவங்க தான் இப்படித்தான் இருக்காய்ங்க அப்படின்னு நம்மளே புரிய வச்சுட்டாங்க. படம் பார்க்குறது உண்மையிலே சூப்பரா இருந்துச்சு கைஸ். அதுல எப்படி சொல்றது? எல்லா ரைட்டிங்கும் சூப்பரா இருக்கு. அதுல எப்படி சொல்றது? ஹீரோ வேற லெவல்ல பிரிச்சு விட்டாரு. ரொம்ப நாள் கழிச்சு அவர் எப்பவுமே ஜாலியான ஒரு கேரக்டர் நடிக்க வேண்டிய ஆக்டர். ஆனா இந்த படத்த ஒரு கதைய அவர் கேட்டு நடிச்சிருக்காப்ல. அவருக்கு கண்டிப்பா நம்ம பாராட்டியே ஆகணும். இந்த படத்த ஒரு உண்மை கதைன்னு சொல்லி எடுத்திருக்கானுங்க. படம் உண்மையிலே பார்க்குறதுக்கு செம்ம இன்ட்ரஸ்டிங்கா தான் இருந்துச்சு. நீங்க படத்த கண்டிப்பா நீ ஃபேமிலியோட கண்டிப்பா மஸ்ட் வாட்ச்சா நீ பார்க்கலாம் கைஸ். படம் செம்ம செம்ம ஒரு ஃபீல் குட் மூவி. கண்டிப்பா நீங்க பாருங்க.